ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். என் வாக்கினை கேட்டு முடித்த 48 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைத்தது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏனெனில் உன் மீது நான் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். என்னுடைய அன்பு என்பது இந்த உலகில் இருக்கும் எல்லா விஷயத்தை காட்டிலும் பலமான ஒன்று. அப்படி இருக்கும்போது என் அன்பு செல்ல குழந்தையான உனக்கு இந்த அம்மா நான் நீ ஆசைப்பட்டதை செய்து தராமலா இருப்பேன்? நீ ஒரு விஷயத்தை பெரிதாக நினைத்து ஏங்குகிறாய். ஆனால் இன்னொருவருக்கு அது கிடைத்திருந்தும் கூட அதை பெரிதாக நினைக்காமல் வேறு விஷயத்திற்காக யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போது புரிகிறதா? ஒரு சிலருக்கு இருக்கிறதே என துன்பம், இன்னொருவருக்கு இல்லையே என கவலை. ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எல்லா கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்வது இல்லை அல்லவா? அப்படிதான் உன் கவலைகளுக்கான சரியான நேரத்தை, உன் கவலைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்களை இன்னும் 48 மணி நேரத்திற்குள்ளாகவே நான் முடித்து தரப்போகிறேன். மனிதனின் கவலைகளுக்கும் முடிவில்லை, கவலைகளின் தாக்கத்திற்கும் முடிவில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒருவர் மூலமாக எல்லாருடைய வாழ்விலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் உன்னை மிகச் சுலபமாக காப்பாற்றி விடுகிறது. ஆம் என் செல்லமே, எல்லா மனிதர்களும் கஷ்டத்தை அனுபவித்தாலும் என்னுடைய அன்பும் அருளும் அனுகிரகமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தானே சுலபமாக பிரச்சனையிலிருந்து தப்பித்து தன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். அப்படிதான் உன்னை சுற்றி பாதுகாப்பு சுவராக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் பிரார்த்தனைகளுக்கு உண்டான பலனாய் உன்னை காப்பாற்றப் போகிறேன். இனிமேலும் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உனக்காக நான் சில விஷயங்களை தாமதமாக செய்தாலும் கூட தரமானதாக தான் செய்து தருவேன் என் செல்லமே. நீ சோர்ந்து போகாதே. யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை இந்த வராகி அம்மாவிடம் நீ மனமுருகி கேட்டால் அதை நான் உடனே உனக்கு முடித்து கொடுப்பேன். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. நீ கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைப்பதற்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக இருக்கலாம். இனிமேல் பார், இன்னும் 48 மணி நேரத்திற்குள்ளாகவே நடக்கப் போகிற விஷயங்கள் எல்லாமே உனக்கே அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கப் போகிறது. அதன் பிறகு உன் வாழ்வில் நீ பார்க்கக்கூடியதெல்லாம் மிகச் சிறப்பானதாக தான் இருக்கும். இப்பொழுது உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ ஒரே ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரரின் வாழ்க்கையை வாழ்ந்து பார். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுமைக்கும் தோன்றாது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதன் அனுபவிக்கும் கஷ்டமும் அவன் பக்கத்து வீட்டுக்காரனின் கஷ்டத்தை விட நிச்சயம் பெரிதானதாகவே இருக்காது. ஒரு மனிதனின் துன்பத்தை விட இன்னொரு மனிதனின் துன்பம் என்பது அதைவிட பெரிதாக 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 தான் போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் உன் வாழ்வை நீ கஷ்டமானதாகவோ கவலைக்குரியதாகவோ நினைக்காதே. கோபுரத்தில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் துன்பமும் துயரமும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவரவர்கள் எதை பொருதுபடுத்தாமல், எதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் மனதை சந்தோஷமாக வைத்து கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை எல்லார் வாழ்விலும் இருக்கிறது என் செல்லமே. ஏதோ ஒரு நாளில் உன் வாழ்க்கை மாறிவிடும் என்று நம்பிதானே என்னை வணங்கி கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கைக்கான வேலைகளை தொடர்ந்து செய்து வா. வராகி அம்மா நிச்சயம் என்னை புகழ் பாடிய உன் வாழ்க்கையை இகழ்பாகும்படி விட்டுவிட மாட்டேன். உன்னை வீழ்ச்சி அடையும்படி விட்டுவிட்டு நான் மட்டும் உயர்வாய் உட்கார்ந்து விட மாட்டேன் என் செல்லமே. தொடர்ந்து நம்பிக்கையோடு இருந்தால் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் அமைத்து கொடுப்பேன். அதை தான் உனக்கு இப்போது உத்தரவாதமாக சொல்வதற்காக நான் ஓடி வந்தேன். நீ ஒருபோதும் கண்டதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் சரியாகவும் சிறப்பாகவும் நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா? துணிந்து முடிவெடு. துன்பம் வந்தால் அத்தனையையும் நான் விரட்டி அடிப்பேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் என்ன பெரிதாக துன்பம் வந்துவிட்டது என கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? அத்தனையையும் சரி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மா நான் உனக்கருகில் உனக்கு துணையாய் உன் பின்னால் நிற்கிறேன் தானே. அதை புரிந்து கொண்டு என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்துக்கொள். ஏனெனில் புன்னகை தரக்கூடிய நம்பிக்கையை வேறு எதாலும் யாராலும் தர முடியாது. மனம் நிம்மதியோடு இருந்தால்தான் முகத்தில் புன்னகை வரும்.
ஆனால் உன் மனதில் எவ்வளவோ வருத்தங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு கூட மற்றவர்களை பார்க்கும்போது நீ புன்னகை செய்கிறாய் என்றால் அது மிக பெரிய விஷயமல்லவா? அப்படி எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழும் உனக்கு சக்திகளையும் திறமைகளையும் நான் அதிகம் தருவேன். உன்னை விட எளிய மனிதர்களை ஒருபோதும் துன்பப்படும்படியோ காயப்படுத்தும்படியோ நீ பேசிவிடாதே என் செல்லமே. ஏனெனில் உன்னை விட எளியவர்களை நீ துன்புறச் செய்தால் உன்னை விட வலியவர்கள் நாளை உன்னை துன்புறச் செய்வார்கள் என்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானமாக கவனித்து கொண்டே இரு. கவனிக்கும் போதுதான் வாழ்க்கையை பற்றிய தெளிவு உனக்கு கிடைக்கும். ஓ, இதை இப்படிதான் செய்ய வேண்டுமா, அவர்கள் அதை அப்படி செய்துதான் நிம்மதியாக வாழ்கிறார்களா என வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் தெளிதலையும் அது உனக்கு கொடுக்கும். நாளை உன் வாழ்வில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே கூட நீ நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு அது உனக்கு துணையாய் இருக்குமென் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் அதை மனிதர்கள் எப்படி கையாளுகிறார்கள், எப்படி பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகிறார்கள், எதை பெரிதுபடுத்தாமல் இன்பமாய் வாழ்கிறார்கள் என எல்லாவற்றையும் யோசிக்க பழகு. உன்னை அவமதிப்பவர்களைக் கண்டு நீ ஒருபோதும் விரக்தி அடையக்கூடாது. ஏனெனில் அவர்களே அதிர்ச்சியடையும் வகையில் அசாதாரண சக்தியாய் நான் உன்னை வளர வைப்பேன். நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே. உன்னை மரியாதை குறைவாய் நடத்துபவர்களும் உன்னை கேலி செய்பவர்களும் உன்னை அவமதிப்பவர்களும் அதற்குரிய தண்டனையை என்னிடமிருந்து பெறுவதற்கு தயாராகி பாவம் செய்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள். உன்னுடைய எதிர்காலத்தை நானே தீர்மானிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த வராகியம்மா உனக்கு தவறு நடக்கும்படியும் உன் வாழ்வில் தவறு நிகழும்படியும் விட்டுவிடுவேனா என்ன? நீ எடுக்கக்கூடிய தீர்மானமும் முடிவுகளும் உன் எண்ணங்களின் வெளிப்பாடுதானே. உன் எண்ணங்கள் எப்போதும் சரியானதாக இருந்தால் நீ எடுக்கும் முடிவும் சரியானதாக தானே இருக்கும். உன் எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டுமானால் நீ பார்க்கக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடிய செயல்களையும் சரியாக அமைத்துக்கொள். நீ எதிர்பார்க்கும் பாசம் ஒரு இடத்தில் கிடைக்கவில்லை என்றால் அதன் மூலமாக நீ எவ்வளவு வேதனை அடைகிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் உன்னை பக்குவப்படுத்தி யாரிடமும் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்காதே, நீ எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக தருவதற்கு உனக்கு வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பது சொல்வதற்காக ஓடி வந்தேன். வாழ்க்கையில் சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அதை புரிந்து கொண்டு விட்டால் நீ வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விடுவாய் என் செல்லமே. மற்றவர்களுக்காக நீ காத்திருந்து காத்திருந்து காலத்தை வீணாக்கி விடாதே. ஒரு சிறிய விஷயம் என்றாலும் சரி, பெரிய விஷயம் என்றாலும் சரி, மற்றவர்களுக்காக நீ காத்திருப்பதால் உன் ஆயுட்காலமோ உன் வேலைக்காலமோ அதிகரிக்கப் போவதில்லை. ஏற்கனவே நீ போதுமான அளவிற்கு உன் வாழ்வில் காத்திருந்து விட்டாய். இனிமேலும் பொறுமையை இழந்து விடாமல் செய்யக்கூடிய செயல்களை மிக சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் செய்து முடி. ஏனெனில் பலசாலிகள் எப்போதுமே சரியான முடிவை சீக்கிரம் எடுத்து விடுவார்கள். பலவீனமானவர்கள்தான் முடிவை எடுக்கலாமா வேண்டாமா, இது சரியாக வருமா தப்பாய் போய்விடுமா என மனதிற்குள் குழம்பிக் கொண்டு முடிவெடுக்க தாமதித்து கொண்டே இருப்பார்கள். எந்த முடிவானாலும் சரியாக திறமையாக சீக்கிரம் எடுத்துவிட்டு அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. அது உனக்கானதாகவும் உனக்கு சாதகமானதாகவும் இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும்படியும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நீ நினைத்ததை நான் உனக்கு முடித்து தருவேன் என இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ ஒருபோதும் எதுவும் கிடைத்து விட்டது என ஆணவத்தில் ஆடவும் வேண்டாம், எதுவுமே கிடைக்கவில்லையே என மனம் நொந்து சோர்ந்து போய் தலை குனிந்து வாழவும் வேண்டாம். நான் உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உனக்கு தேவையானதாகவும் உனக்கு திருப்திகரமானதாகவும் தான் கொடுத்து வைத்திருக்கிறேன். உனக்கு என்ன கிடைத்துள்ளதோ அதுதான் உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு திருப்தியாக இரு.